தண்ணீர். பூமியில் தண்ணீர் ஒரு மிக முக்கிய வளமாகும். இது நம் வாழ்க்கையை வடிவமைக்கிறது மற்றும் அனைத்து உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கும் முக்கியமானது. நமது உடல்கள் 70% தண்ணீரை கொண்டுள்ளது. தண்ணீர் இல்லாமல் ஒரு வாரத்திற்கு மேல் நம்மால் வாழ முடியாது. எல்லாவற்றிற்கும் நாம் தண்ணீரை சார்ந்து இருக்கிறோம். குளிப்பதற்கும், சமைப்பதற்கும், பாத்திரங்களை கழுவுவதற்கும், பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்வதற்கும், கால்நடைகளுக்கு உணவளிப்பதற்கும் நமக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது. தண்ணீர் ஏன் மதிப்புமிக்கது? பூமி நீல கிரகம் என்று அழைக்கப்படுகிறது. பூமியின் மேற்பரப்பு 71% நீரால் மூடப்பட்டுள்ளது. பூமியின் மேற்பரப்பு நீரால் மூடப்பட்டிருந்தாலும் கிராமங்கள் தண்ணீர் பற்றாக்குறையை சந்திப்பது ஏன்? பயிர்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவது ஏன்? இது எவ்வளவு தண்ணீர் கிடைக்கிறது என்பது பற்றியது அல்ல, எவ்வளவு தண்ணீர் பயன்படுத்தக்கூடியது என்பது பற்றியது. கிடைக்கும் நீரில் பெரும்பகுதி உப்பு நீர். இது குடிப்பதற்கும் பாதுகாப்பானது அல்ல, விவசாயத்திற்கும் பயன்படுத்த முடியாது. ஆறுகள், ஏரிகள், நீர்வீழ்ச்சிகள் மற்றும் குளங்களில் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நீர் கிடைக்கிறது. இந்த நீர் அனைத்தையும் சேர்த்தால் அது பூமியில் கிடைக்கும் மொத்த நீரில் 1% மட்டுமே. இந்த பானை பூமியில் உள்ள அனைத்து நீரையும் குறிக்கிறது என்று கற்பனை செய்யலாம். அதில் 1% எவ்வளவு? இந்த சிறிய கோப்பையில் உள்ள நீர் மனித பயன்பாடுகள் அனைத்தையும் நிலைநிறுத்துகின்றது. இதில் 11% வீட்டு உபயோகத்திற்கும், 19% தொழிற்சாலைகளிலும், 70% தண்ணீர் விவசாயத்திற்கும் நம்மால் முழுமையாக பயன்படுத்தப்படுகிறது. முன்பை விட தற்போது தண்ணீரை அதிகமாக பயன்படுத்துகிறோம். இந்த 1% தண்ணீருக்கு என்ன ஆகிறது? இந்த 1% தண்ணீர் எல்லாம் சரியாக இல்லை. நீர்ப்பாசன திட்டங்களால் ஆறுகள் மற்றும் ஏரிகள் வறண்டு போகின்றன. உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி ஆகியவற்றால் நீர் மாசுபடுகிறது. நகரங்களில் இருந்து குப்பை, கழிவுநீர் மற்றும் தொழிற்சாலைகளில் இருந்து வரும் நச்சு ரசாயனங்கள் தண்ணீரில் கலக்கின்றன. ரசாயனங்களை பயன்படுத்துதல், மலம் கழித்தல், குளித்தல் மற்றும் துணிகளை துவைத்தல் போன்ற செயல்கள் தண்ணீரை தீவிரமாக மாசுபடுத்துகின்றன. இந்த செயல்களின் விளைவுகள் என்ன? நீர் மாசுபட்டதும் அது முற்றிலும் பயன்படுத்த முடியாததாகி விடுகிறது. இது இனி பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்ய அல்லது கழுவுதல் மற்றும் சுத்தம் செய்ய பயன்படாது. இந்த மாசுக்கள் நீர்நிலைகளில் மீன்கள் இறக்க காரணமாகின்றன. தண்ணீரை சுத்தமாக வைத்திருக்க மீன்கள் முக்கியம். சுத்தம் செய்ய மீன்கள் இல்லாததால் களைகள் வளர்ந்து விரைவாக நீரின் மேற்பரப்பை மறைக்கின்றன. களைகள் தொடர்ந்து நீர்நிலைகளை உறிஞ்சும் வரை வளர்கின்றன. இந்த மாசுபாடுகள் நிலத்தில் ஆழமாக சென்று நிலத்தடி நீரை மாசுபடுத்துகின்றன. இந்த நீரை குடிப்பதால் பல கடுமையான நோய்களும் ஏற்படுகின்றன. உலர்ந்த இந்த நீர்நிலைகள் மெதுவாக குப்பை தொட்டிகளாக மாற்றப்படுகின்றன அல்லது புதிய கட்டிடங்களை கட்ட பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது. இந்த நீர்நிலைகள் நம் தேவையை பூர்த்தி செய்ய முடியாத போது நாம் வரையறுக்கப்பட்ட நிலத்தடி இருப்புகளில் இருந்து தண்ணீரை வெளியேற்ற தொடங்குகின்றோம். பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்ய விவசாயிகள் நிலத்தடி நீரை அதிகம் நம்பியுள்ளனர். நீரின் இருப்பு கீழே செல்லும் போது விவசாயிகள் தண்ணீரை கண்டுபிடிக்க ஆழமாக தோண்ட நேரிடும். இரண்டாவது போர்வெல் தோல்வியடைந்த பிறகு விவசாயிகள் மற்றொரு போர்வெலை நிறுவ வேண்டும். ஒவ்வொரு தவணையும் முன்பை விட அதிக விலைக்கு வரும். நீரின் இருப்பு முற்றிலும் குறைந்து போகும் வரை இந்த சுழற்சி தொடர்கிறது. நல்ல தண்ணீர் கிடைக்க நீர்நிலைகளை நிரப்புவதற்கான ஒரே ஆதாரம் மழைதான். பெரிய நீர்நிலைகளில் இருக்கும் நீர் ஆவியாகி வளிமண்டலத்தில் உயர்ந்து மழையாக அமைகிறது மற்றும் மழையாக மேற்பரப்பில் விழுகிறது. மழை ஏரி, குளங்கள் மற்றும் நிலத்தடி நீரை நிரப்புகிறது. நீர்நிலைகள் குப்பை தொட்டிகளாகவும் கட்டுமான இடங்களாகவும் மாறுவதால் அவை இனி புதிய மழைநீருக்கான நீர்பிடிப்புகளாக செயல்படாது.
நாம் தண்ணீரை சேகரிக்க முடியாததால் அது வயல்களிலிருந்து ஓடி மண் மற்றும் மண்ணில் உள்ள அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை அரித்துக்கொண்டு வடிகால்களை அடைகிறது அல்லது கடல்களுடன் கலக்கிறது. தண்ணீர் கடலுடன் இணைந்தவுடன் அது மீண்டும் பயன்படுத்த முடியாததாகி விடுகிறது. மண் அரிப்பு மண்ணின் வளத்தை குறைக்கிறது. இது தவிர நிலத்தடி நீரும் நிரப்பப்படுவதில்லை. இந்த மழை நீரை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு முன்பு சேதத்தை சரி செய்ய வேண்டும். நவ்ஷயக் ஃபவுண்டேஷன் விவசாயிகளுக்கு நீர்பிடிப்பு மற்றும் பாதுகாப்பு முறைகள் உருவாக்குவதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறது. விவசாய நிலங்களில் சிறிய குளங்கள், வாய்க்கால்கள் போன்ற நீர் சேமிப்பு முறைகளை செய்யலாம். இவை தண்ணீரை சேகரித்து வறண்ட காலங்களில் பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்ய பயன்படும். இது நிலத்தடி நீரையும் நிரப்புகிறது. இந்த முறைகளை செயல்படுத்துவதன் மூலம் நமது விளைச்சல் நிலங்கள் மற்றும் கிராமங்களுக்கு செழிப்பை கொண்டு வருவோம். நீர் ஆதாரங்களை உருவாக்கும் இந்த பயணத்தில் எங்களுடன் சேருங்கள்.